வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கு. இது வந்துட்டு வெங்காய பக்கோடா இல்லை, இது வந்துட்டு வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூவை பொரியலா இல்லை குழம்பா அந்த மாதிரிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்ல ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்நாக். இது ஒரு டீ அல்லது காஃபியோட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க, இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூ பக்கோடாக்கு இந்த மாதிரி வாழைப்பூவை இந்த மாதிரி ஒத்த பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, உள்ள இந்த அந்த நரம்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மாதிரி டெக்ஸ்சர்ல இருக்கிறது அதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். தண்ணி விட்டு வாஷ் பண்ணோம்னா சொதன்னு ஆயிரும். அப்புறம் பக்கோடா வந்து நமத்து போன மாதிரி இருக்கும், மொறு கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா வாழைப்பூவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வெங்காயத்தையும் நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பூ மாதிரியே. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இது இதில் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் முழுக்க வரமிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப பொடியாக தான் போட்டிருக்கிறோம், இதை வந்து வாய்க்கு வராது உங்களுக்கு. இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்திக்கோங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு. இல்லை ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு எவ்வளோ சேர்த்தணுமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அந்த அரிசி மாவு வந்து ஒரு கிறிஸ்மஸ் கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பக்கோடாக்கு. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல ஒரு பரட்டிக்கலாம், நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு சொதன்னு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். இது அப்போதான் உங்களுக்கு பக்கோடா நல்லா வரும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லேசாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம இதை அப்படியே பரட்டிக்கலாம். எல்லா வாழைப்பூ மேலேயும் ஒரு கோட் இருக்கணும், இந்த கடலை மாவு அரிசி மாவு அந்த மாதிரி. அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. ஒரு வேளை பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சரியா இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் ஜாக்கிரதையாக விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விடாம இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில வந்துட்டு இந்த வாழைப்பூ இப்படி ஊற்றி விட்ட மாதிரி தனித்தனியாக விழுகிற மாதிரி இப்படி போட்டுருங்க. மொத்தமாக விழுந்ததுன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இது நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பூ நம்ம வேறு விதமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பக்கோடாவோ இல்லை வடையாவோ அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு உண்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு போய் சேரும். இந்த வாழைப்பூ பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. கர்ப்பப்பைக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது வாழைப்பூ. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வீக்லி 1 or 2 கண்டிப்பாக வாழைப்பூ எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. இங்கே பாருங்க, நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான வாழைப்பூ பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஹெல்தியான வாழைப்பூ பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.